பொதுவாகவே மேஷத்துல பிறந்தாலே சிங்கம்னு சொல்லுவாங்க. பூர புண்ணியசான்னு சொல்லக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு சிங்கத்துக்குரிய ஒரு குணங்கிறது இருக்குங்க. அதாவது வேகம், விவேகம், புத்தி கூர்மை எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாய் அதிபதியாக இருக்கிறதால மேஷராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்து பயப்பட மாட்டாங்க. போராடக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அறிவு பலத்தால பெரும்பாலும் முதன்மையாக வரக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், எல்லார்கிட்டையும் அதிக அன்போடு இருப்பாங்க. தனக்கு பொறுத்த வரைக்குமே தனக்காக இவங்க வாழ்றாங்களோ இல்லையோ, கூட பிறந்தவங்க சொந்த பந்தத்துக்காக குடும்பத்துக்காக வாழக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். இவங்களை புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே சாத்தியம்தாங்க. பெரும்பாலும் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குங்கிற மாதிரி கோபக்காரங்க தான், ஆனால் குணவான்கள்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே இனம் புரியாத கவலைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. மனசுலையும் அப்படிதான், வீட்லேயும் வெளியிலையும் அப்படிதான், பாதிப்பு இல்லாமலாம் இல்லை. இனி வரக்கூடிய இந்த 7 நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காண நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த நேரம் உங்களுக்கு ஏகப்பட்ட மன வருத்தம் உண்டுங்க. கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், வாழ்க்கை துணை, கட்டின மனைவி, கட்டின கணவனாக கூட இருக்கட்டுங்க, உங்களை யாரும் புரிஞ்சுக்கலையேங்கிற ஒரு ஆதங்கங்கிறது நேரம் இல்லாமலாம் இல்லை. எவ்வளோ விஷயங்கள் ஆர்வமாக செய்கிறீங்க, ஆனால் எதுவுமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு பாடுங்கிறது இல்லை. நிறைய விஷயங்கள பாதிப்பு, மண் சார்ந்த விஷயத்தில் பாதிப்பு, மண்மனை வாங்கணும், வீடு கட்டணும், நிறைய ஆசைப்படுறீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா தான் இருக்குது. இனம் புரியாத கவலை ஒரு பக்கம் இருக்கிறதால எவ்வளோதான் சாதனை செய்யணும்னு ஆசைப்பட்டாலுமே பல தடை இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் சுக்குநூறாக உடஞ்சி தான் போகிறீங்கன்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். என்ன ஒன்று எதுவாக இருந்தாலும் முன்னாடியே திட்டமிடணும். கொஞ்சம் எதிரிகளுடைய பலங்கிறது அதிகமாக இருக்கும். எதிரிகளுடைய பலத்தை கணிக்காமல் இந்த நேரம் எடுத்தும் கவுத்துன்னு செய்யக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரும்பாலுமே மேசராசிக்கு ஒரு பலமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னாடி வச்ச காலம் பின்னாடி வைக்க மாட்டீங்க. அது ஒரு வகையில் நல்லது தான், ஆனால் யோசிக்கணும். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் பலமுறை யோசித்து செய்கிறது நல்லது. இதனால கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் மேசராசி அன்பர்களுக்கு உண்டு. புதனோட இந்த நேரம் செவ்வாய் எழிலில் இந்த நேரம் 7ல் சேர்ந்திருக்கிறார். ராசிநாதனை 8ஆம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்வையிடுறதால இந்த காலகட்டம் நல்ல அமைப்பு தான். எதையுமே ஒரு ஆர்வமாக செய்வீங்க, துணிச்சல் இருக்கும். வர்றது வரட்டும் பார்த்துக்கலாம். இந்த நேரம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகம் தாங்க. வருமானமும் சிறப்பாக இருக்குது, வேகம் சிறப்பாக இருக்குது, ஆனால் கூடவே விவேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கை சிறப்பாக இருக்குது. எங்கே போனாலும் பாராட்டு கிடைக்கும். கடன் சுமை குறையும். வேலையில் நிறைய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. உபரி வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 6ல் சூரியன் அமைஞ்சிருக்கிறதால அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியம் எல்லாமே இந்த நேரம் சிறப்பு தான். தொழிலில் நிறைய மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்று கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கக்கூடிய தினசரி செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரிங்க, அதில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. சிறப்பாக இருக்குது. மனசில் பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயம் வச்சுருப்பீங்க. அது வெளிப்படையாக பேசிக்கிறது நல்லது தான். எதிரிகள் போட்டிங்கிறது கொஞ்சம் இருந்தாலுமே நீங்கள் இந்த நேரத்தில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. வேலை வியாபாரம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் பிரச்சனைங்கிறது கொஞ்சம் கொடுக்கும். அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. செய்கிற வேலையெல்லாமே கொஞ்சம் சிரமம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உழைப்புக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தா போதுங்க. கொஞ்சம் போராட்டமாக இருந்தாலும் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. வேலையில் நல்ல மாட்டம் தான், பாதிப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி எல்லாமே வேலையில் ஒரு நல்ல நிலைமை இருந்திருக்காது. நீங்கள் என்ன தான் கடுமையான முயற்சி செஞ்சாலும் அங்கே நல்ல சம்பளம் எதிர்பார்த்துருக்க முடியாது. ஒரு மன உளைச்சலோடு இருந்திருப்பீங்க. அதனால வேலை செய்யவே பிடிச்சிருக்காது. ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. எதிர்பார்க்குற காரியம் நல்ல முறையில் நடக்கும். வியாபாரம் தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்குது. புதுசாக நீங்கள் எந்த முயற்சி செஞ்சாலும் உங்கள் மனசில் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குதோ அந்த அளவுக்கு வெற்றி தாங்க. குடும்பத்தில் இருந்துட்டு வந்த சங்கடம் விலகும். மன மகிழ்ச்சி சிறப்பாக இருக்குது. பிள்ளைகள் வழியில் ஏற்பட்டிருந்த பல சங்கடம் நீங்க கூடிய நேரம்தான். வேலைன்னு வர்றப்ப வேலையில இருந்து போராட்டம் தாண்டி வெற்றி பெறுவீங்க. வேலை செய்கிற இடத்துல நல்ல பேர் கிடைக்கும். வியாபாரம் சிறப்பாக நடக்கும். தொழில் வருமானம் சிறப்பாக இருக்குது. குடும்ப வாழ்க்கையிலே இதுக்கு முன்னாடி இருந்த பாதி பிள்ளைங்க அந்யோன்யம் சிறப்பாக இருக்குது. குடும்ப வாழ்க்கையில நிம்மதி உண்டாகக்கூடிய நேரம் தான். குடும்பத்துக்கான பண வரவுங்கிறது இந்த கண்டிப்பாக இந்த நேரம் உண்டு. ஆனால் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் உழைக்கிற மாதிரி தான் இருக்கும். எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. அவன் நம்பிக்கைங்கிறது வேண்டவே வேண்டாம். எந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லுறாங்க. அதிகமான உழைப்பு. ராசி அதிபதி செவ்வாய் புதனோட இணைஞ்சிருக்குது. இந்த நேரம் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு. வரக்கூடிய பண்டிகைக்கு தேவையான விஷயத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு மாற்றம் நடக்கும். சின்ன சின்ன உடல்நல பிரச்சனை, கொஞ்சம் மனநல பாதிப்பு தரும். அதனால
மன சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் நீங்க இந்த குழப்பிக்கிறது வேண்டாம். கொஞ்சம் தெளிவா இருங்க. கடன் வாங்குறது, ஜாமீன் போடுறது இதை தவிர்த்துக்கிறது நல்லது. புதுசா தொழில் வாய்ப்பு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் தான். குரு பகவானுடைய அதிசாரமா கடகராசிக்கு நுழையக்கூடிய அமைப்பு. நீங்க வீடு வாங்குறது, வீடு கட்டுறது சம்பந்தப்பட்ட முயற்சி எடுப்பீங்க. வேலையில ஒரு விழிப்புணர்ச்சியோடு இருந்தீங்கன்னா சிறப்பா இருக்குது. சனி வக்கர நிவர்த்திக்கு பின்னாடி சுபகாரிய பேச்சுவார்த்தை எல்லாமே நடக்கும். அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம், முக்கியமான காரியங்கள் நடக்கிறதுல அந்த ஒரு சங்கடம் நீங்கிறது, தடை நீங்கிறது, இழுபறியா அந்த விஷயம் எல்லாமே நீ மழை நடக்குங்க. தன்னம்பிக்கை குறையாம பார்த்துக்கங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய நேரமாகவும் இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க ராசி அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுடைய அம்சமாக இருக்கக்கூடியவர் யாரு? கந்தவேல் முருகன். கந்தவேல் முருகனை வழிபாட பாருங்க. இந்த நேரத்துல ராஜ அலங்காரத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான நீங்க தரிசனம் செய்யறது உங்க வாழ்க்கையில எத்தனை முட்டுக்கட்டு இருந்தாலும் விலகி ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பா அமையும். அதனால இந்த நேரத்துல முருகப்பெருமான் வழிபாட்டை இந்த தரிசனம் பெற நீங்க முயற்சி செய்ய பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா உங்க வாழ்க்கையில இருந்துட்டு இருந்த பிரச்சனைக்கு நீங்க தீர்வு காணக்கூடிய நேரம் தான். பெண்களா இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பாதிபதி சுக்கிரனோட சஞ்சாரம் இருக்கிறதால வீண் பிரச்சனை நீங்குங்க. குடும்பத்துல அமைதி உண்டாகும். நீங்க எந்த விஷயத்தையும் கொஞ்சம் புத்திசாதுரமா செஞ்சீங்கன்னா சிறப்பு தான். நிதானம் தேவை, பொறுமை தேவை. இந்த நேரம் சாமர்த்தியமான செயல்பாட்டால பலரையும் ஆச்சரியப்பட வைக்க போறீங்க. நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குது. தடை எல்லாமே நீங்குது. திறமை வெளிப்படக்கூடிய நேரம் தான். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் அற்புதம். நிதானமா இருந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு தாங்க. மறைமுக போட்டி நீங்குது. செய்யற செயல்ல வேகங்கிறது உண்டாகும். வேலையில நல்ல மாற்றம் தான். இந்த நேரம் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே சாமர்த்தியமான செயல்பாட்டால பல விஷயம் சாதிக்க போறீங்க. ஆனா நீங்க பேச்சுவார்த்தையில கவனமா இருக்க பாருங்க. எங்க போனாலும் மதிப்பு மரியாதை சிறப்பா இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் மத்த கட்சிக்காரங்களை தாக்கி பேசுறது, கொஞ்சம் இந்த நேரம் அவமரியாதை பேசுறதை தவிர்க்கிறது நல்லது. இந்த நேரம் இந்த விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க. கட்சியோட தலைமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய நடவடிக்கை கவனிக்கிறதால கொஞ்சம் நீங்க இந்த நேரம் கவனம் கொடுக்கணும். மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். மாணவர்களுக்கும் அற்புதமான நேரங்க. இந்த நேரம் படிப்புல முழு கவனம் செலுத்தினீங்கன்னா பல நல்ல மாற்றம் காத்திருக்குது. நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நேரம் தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் நட்சத்திர ரீதியா மேசராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய பேர் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்கங்க. நிறைய பேர் உங்களை நீங்க எதை சொன்னாலும் குறை சொல்லி உங்களை விட்டு விலகி இருக்கக்கூடியவங்களாம் இருந்திருப்பாங்க. அவங்க தன்னால தேடி வரக்கூடிய நேரம். தன்னோட தப்பை உணர்ந்து உங்ககிட்ட வருவாங்க. ஆனாலுமே பழக்க வழக்கங்களை கவனமா இருந்துக்கங்க. காரிய அனுகூலம் எந்த விஷயத்திலும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது. மனசுல மகிழ்ச்சி ஏற்படும். குடும்ப தேவை நிறைவேறும். குடும்பத்துல ஒரு திருப்தியான சூழ்நிலை முன்னாடி விட இந்த வார காலகட்டங்கள்ல குடும்பத்துல ஒரு நல்ல நிலைமை ஏற்படக்கூடிய நேரம் தான். வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சு நடத்துக்குவாங்க. குழந்தைகளுமே உங்களுடைய செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த நேரம் நடந்துக்கிறதால குடும்ப வாழ்க்கையில சிறப்பா இருக்குது. நல்ல மாற்றம் தான். கொஞ்சம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல செலவாகக்கூடிய வாய்ப்பு, ஆனால் அது சுப காரியத்துக்காக செலவாகக்கூடிய வாய்ப்பா தான் இருக்குது. இந்த நேரம் உங்களுக்கு பயன் அதிகமா இருக்கும். பயணத்துல கவனமா இருங்க. வாகன பயணத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. வாகனங்களை பயன்படுத்துறப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் சிறப்பா இருந்தாலுமே இந்த நேரம் இந்த பழைய வாகனம் வைக்கக்கூடியவங்க எல்லாமே கொஞ்சம் செலவு வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால வாகன பராமரிப்பு செஞ்சுக்கிறது நல்லதுதான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்கள் எல்லாமே சிரமமா இருந்திருக்கும். ஒரு பக்கம் வருமானம் கொண்டு வந்தா கூட அது எந்த வழியில செலவாகுதுன்னே தெரியாதுங்கிற மாதிரி தான் இருந்திருப்பீங்க. பண பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமா இருந்திருக்கும். நிம்மதி இல்லாத சூழ்நிலை வந்திருப்பீங்க. ஆனா அந்த சூழ்நிலை மாறுது. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் தான். நீங்க முயற்சி கொடுத்தா மட்டும் போதும். விருப்பம் நிறைவேறும். மத்தவங்க ஆலோசனை பெறப்ப கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. உங்க மனசை போட்டு குழப்புவாங்க. ஆனா அதுல எல்லாமே கவனம் கொடுக்க கூடாது. உங்க மனசுக்கு எது சரின்னு தோடுதோ அதை செய்ய பாருங்க. குடும்ப உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்களோ அதுபடி நீங்க கேட்டு நடக்கிறது நல்லதுதான். மற்றபடி குடும்ப வாழ்க்கையில மன நிம்மதி உண்டாகும். வாழ்க்கை துணை வழியில நல்ல மாற்றம் தான். நீங்க அடையக்கூடிய முயற்சிக்கு முயற்சி கொடுத்தா போதும் சிறப்பா இருக்குது. கொஞ்சம் இந்த நேரத்துல தொழில் வாழ்க்கையில கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். எதிர்பாலின வகையில் உங்களுக்கு இந்த நேரம் லாபம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வீட்டிலே இருக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு அலைச்சல் இருக்கும். அது வேலை விஷயமா, தொழில் சம்பந்தமா, ஒரு வியாபார சம்பந்தமா இருக்குமே தவிர மற்றபடி பாதிப்பில்லை. ஆனால் எங்கே போனாலும் கோபத்தை குறைச்சிக்கங்க. வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடியங்க, தொழில் நடத்தக்கூடியங்களா இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இதை செஞ்சால் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பேச்சுவார்த்தையில் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. மற்றபடி அற்புதமான நேரம் தான். உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் உழைப்புக்கேற்று பலன் கிடைக்கும். வேலையில சம்பள உயர்வு, பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிலுவையில் இருந்த தொகை எல்லாமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நேரம் தான். இந்த நேரம் எந்த பாதிப்பும் உங்களுக்கு பெருசா இல்லைங்க. சிறப்பான பலன். உங்க குறிக்கோள் அடைய நீங்க முயற்சி செஞ்சா போதும். சிறப்பான பலன்கிறது கண்டிப்பா உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. அதே மாதிரி கந்தவேல் முருகனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேரம்.
எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறதா இருந்தாலும் ஸ்ரீ மகா கணபதியை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு செய்ய பாருங்க, பல நன்மை உண்டாகும். காரிய தடை நீங்கள் கூட அமைப்பாகவும் இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.